ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் காராமணி பயிரில் எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் டிஷ்ஷு தான். சீக்கிரமாக வேலைக்கு போகணும், இந்த மாதிரி கிளம்பும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த மாதிரி குழம்புலாம் சீக்கிரமாக வச்சிடலாம். காராமணியை மட்டும் ஊற வச்சா போதும். நைட்டில் ஊற வச்சு அதை வேவிச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு. டக்கு டக்குன்னு வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம். ஸோ நான் குக்கர்லேயே தான் தாளிச்சிக்கிட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், 10 பல்லு பூண்டை நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு கீரி போட்டிருந்தேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருந்தேன், அதையும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. இது இந்த குழம்பு சப்பாத்திக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கர்நாடகா, பெங்களூர் சைட்லலாம் இந்த மாதிரிலாம் சப்பாத்திக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சாதத்துக்குமே சில பேர் எடுத்துக்கிறாங்க. பட் ரொம்ப சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நல்லா அந்த தக்காளி குழஞ்சி வரணுன்றதுக்காக பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா பயிர் கூட நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போல் நான் கலந்துக்கிட்டேன், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளிலாம் நல்லாவே வதங்கி வந்த டைமில் நீங்கள் வேவிச்சு வச்ச காராமணியும் சேர்த்து கலரிக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அது மாதிரி கலரிக்கோங்க. அப்புறம் நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு. உங்கள் மிளகாத்தூள் சில பேருக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அது டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். வதக்கிக்கிட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணியாக மாதிரி தான் தெரியும் குழம்பு. கொதித்து வரும்போது ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாகிடும் குழம்பே. நான் இதில் புளியெலாம் சேர்க்கலை, தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்குறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கூட இல்லை. குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வச்சாலும் கூட போதும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் சொல்கிறேன், டக்குன்னு முடியணுன்னா. அப்புறம் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக, தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நிறுத்திட்டேன். பாருங்கள், இப்போ சுவையான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும், நம்ம ஊர்லலாம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். பட் பெரும்பாலும் வடநாட்டில் அதெல்லாம் சப்பாத்திக்கு தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.